உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய இருதயம் ஆயத்தமாக இருக்கட்டும். ஒவ்வொரு வாரமும் கூட ஞாயிற்றுக்கிழமை புறப்படும்போது கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறேன், அவரை ஆராதிக்க போகிறேன், அவருடைய வார்த்தைகளை கேட்பேன், அவர் என்னுடைய இருதயத்தை ஒழுங்குபடுத்துவார், என் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். அந்த மனநிலையோடு கூட நாம் ஆலயத்துக்கு வருவது நல்லது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் கர்த்தரை சந்திக்க போகிறேன். ஆலயத்திலே அவரை ஆராதிக்க, அவரை துதிக்க, அவருடைய வார்த்தைகளை கேட்டு என் இருதயத்தை ஒழுங்குபடுத்தி கொள்ள, அவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள நான் போகிறேன். அந்த மனநிலையோடு கூட ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சர்ச்சுக்கு வரணும். அது நமக்கு, அதாவது நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துகிறது. அவர் பேசுகிற வார்த்தையை நாம் கவனிக்க வைக்கிறது. பெற்றோருடைய புத்திமதியை கேட்டு பிள்ளைங்க சரியாயிடுறவங்க இருக்கிறாங்க. அப்புறம் ஏதோ ஒரு விதத்தில் என்ன நடக்குதுன்னு தெரில, பெற்றோர் பிள்ளைங்க சொன்னபடி கேட்க மாட்டேன்றாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் வருது. அது வரக்கூடாது. பிள்ளைங்க சொன்னபடி கேட்கலன்னா பெரம்பை எடுன்னு சொல்லியிருக்கிறார். நீ பெரம்பை எடுத்தா அந்த பிள்ளையோட நெஞ்சில் ஒட்டி இருக்கிற மதியினம் அது போகும், அது அங்கே இருக்காது. பிள்ளையோட நெஞ்சில் மதியினம் ஒட்டி இருக்கான். நம்ம போய் அதெல்லாம் பழக்கணுமா? மதியினத்தெல்லாம் நம்ம கொண்டு வந்து விட்டோமா? அது ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. சொன்னபடி கேட்க மாட்டேங்கிற அந்த மீறுதல். ஆதாமுடைய பாவத்தை பற்றி பேசும்போது அவனுடைய மீறுதல் அப்படி சொல்லியிருக்கோம். மீறுதல், எல்லையை தாண்டாதேன்னா தாண்டி போவேன்றது. அந்த தேவதூதர்களில் கூட ஒரு மீறுதல். அந்த நோவா காலத்தில் அந்த பிசாசுகள்கிட்ட அந்தவாறு இந்த எல்லையை தாண்டக்கூடாது, நீ பெண்களோட கூட போய் சேர்ந்து ராட்சதர்களை பெறக்கூடாது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி இருந்ததா பைபிளில் போடலை, நான் சொல்கிறேன். நான் அப்படி ஒரு வார்த்தையை கர்த்தர் பேசி இருந்திருக்கிறாரு. ஆனால் அந்த பிசாசு கூட்டம் ஒன்று மீறுதல் செய்து போய் பெண்களோட சேர்ந்து ராட்சதர்கள் கூட்டத்தை உண்டாக்கினதாக பார்க்குறோம். அந்த ஆவிகள் தான் பேதுருல நோவா காலத்தில் கீழ்ப்படியாமல் போன ஆவிகள். அந்த ஆவிகள்கிட்ட இயேசுவானவர் அந்த மரித்து அவருடைய ஆவியில் பாதாளத்துக்கு போனப்போ அந்த ஆவிகள்கிட்ட பேசினார் அப்படி எழுதியிருக்கு. அந்த ஆவிகள் நோவா காலத்தில் கீழ்ப்படியாமல் போனவைகள். அது என்னத்து கீழ்ப்படியாமல் போனவைகள்? ஏதோ சொல்லியிருக்கிறாரு, கீழ்ப்படிய மாட்டேன்னு இருக்கு. என்ன சொல்லியிருப்பார் நம்ம நினைக்கிறோம்? பெண்கள் சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களோட சேர்ந்து ராட்சத சந்ததியை பிறப்பிக்கலான்னு இந்த பிசாசெல்லாம் நினைக்குது. ஏய் கூடாது அப்படி சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அந்த பிசாசு கூட்டம் மீறுது. எப்படி? அது வேற. நோவா காலத்தில் பெண்கள் சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு தேவ குமாரர்கள் அந்த விஷயத்தை சொல்லுது. அந்த தேவதூதர்கள் ஆண்களை போல வந்து இந்த பெண்களோடு சேர்ந்து ராட்சத சந்ததியை உண்டாக்கினார்கள். இப்போ மாடு மாடோட தான் சேரணும், ஆடு ஆடோட தான் சேரணும், கழுதையோட தான் சேரணும், குதிரையோட தான் சேரணும்னா நம்மளால் என்ன பண்ணுவோம்? கழுதையும் குதிரையும் சேர்த்து இதான் நடக்கக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்கிறாரு. ஆனால் அதை செய்கிறான். தேவதூதர்களும் மனுஷகுமார்த்திகளும் சேர்ந்து பிள்ளையை பெற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொன்னால் அதை செஞ்சான்.
ஆனால் மனுஷனாக பிறந்தானா? பிறந்ததெல்லாம் ராட்சதர்கள். அது பிறந்த மனுஷனும் இல்லை மனுஷனும் இல்லை, ராட்சதர்கள். அது ஏன் அந்த கீழ்ப்படியாமல் போன ஆவிகள்னு போட்டிருந்துச்சு? எங்க அந்த வசனத்தை எடுத்து பார்த்துடலாமா? ஏன்னா சிலருக்கு அது வழங்காத மாதிரி. உங்கள் முகத்தை பார்த்தா கொஞ்சம் தெளிவாக இல்லை. 1 பேதுரு வசனம் சொல்கிறேன். 1 பேதுரு 3வது அதிகாரம் 18, 19, 20 வாசிக்கிறேன். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்திலே சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அங்கே ஏதோ கொஞ்சம் பிசாசு ஏற்கனவே நரகத்துக்கு போயிடுச்சு, அதுக்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கலான்னு போனாரா? அப்படி இல்லை. அந்த ஏற்கனவே நரகத்துக்கு போன ஆவிகளுக்கு பிசாசுகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்க போகலை. அதை கவனிங்க. பிசாசுகளா, நோவா காலத்திலேயே நான் பூமியில் மனுஷனாக வரக்கூடாதுன்னு மனுஷனே இல்லாமல் போகிற அளவுக்கு அங்கே பெண்களோட சேர்ந்து அந்த ராட்சத சந்ததியை உண்டாக்கி மனுஷனே இல்லாமல் போகணும்னு நீ தீர்மானம் பண்ணிக்கலாம் எல்லாருமா சேர்ந்து. ஆதாமுடைய சந்ததியில் தான் இயேசு வரணும். ஆனால் ஆதாமுடைய சந்ததி வரணும்னா ஆதாமுடைய பிள்ளைங்க வேணும். இந்த ஆதாமுடைய பிள்ளைகளில் பெண்களெல்லாம் போய் ராட்சதர்களோடு சேர்ந்து அதாவது இந்த பிசாசுகளோட சேர்ந்து ராட்சதர்களை உண்டு பண்ணிட்டா அப்புறம் எப்படி இயேசு வருவார்? பிசாசோடைய ஐடியா தான் மனுஷனே இல்லாமல் ஆக்கிடுவான். ஆனால் ஒரே ஒரு நோவா இருந்துட்டான். எல்லா மனிதர்களும், அதாவது இந்த பெண்கள் எல்லாம் சௌந்தரியம் உள்ளவர்கள்னு அவன் பார்த்து இவங்களோட சேர்ந்து பிள்ளைகளை பெற்றுக்கொண்ட போது இந்த பெண்கள்லாம் அந்த தேவதூதர்கள் ஆண்களை போல வேஷம் போட்டு வர்றாங்க. அவங்களோட சேர்ந்து ராட்சதர்களை பெற்று விட்டார்கள். இப்போ பார்த்தா பூமியில் ராட்சதர்கள் கூட்டமாக இருக்குது. ஒரே ஒரு நோவாவும் குடும்பத்தார் மட்டும் இருந்தாங்க. அப்போ தேவனுக்கு இயேசுவை வர வைக்கணுமானா ஆதாமுடைய சந்ததியில் வரணும். இந்த ஒருத்தன் தான் இருக்கிறான். இந்த ஒருத்தன் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தவனாய், தேவனுக்கு கீழ்ப்படிந்தவனாய் அப்படி இருந்தான். அதனால் அவனை கொண்டு மறுபடியும் பூமியை நிரப்பினார். நோவா காலத்தில் இருந்த மீது எல்லா மனுஷருங்க இல்லை, எல்லாருமே ராட்சதர்களாக இருந்தாங்க. அந்த ராட்சதர்கள் எல்லாத்தையும் அழித்து விட்டு பூமியிலே சுவாசம் உள்ள ஆடு மாடு எல்லாத்தையும் அழித்துட்டு அதில் 1-2 அங்கே பேழையில் வச்சுருந்தார். அதுபோக மீது எல்லாத்தையும் அழித்து விட்டு புதிதாக ஒரு சமுதாயத்தை ஆரம்பிக்கலான்னு நோவா மூலமாக ஆரம்பிக்கிறாரு. அந்த பிள்ளைங்க யார்? ஷெம், காம், யாப்பேத், 3 குடும்பத்தார். ஆனால் அதுக்கு பிறகும் கூட பூமியிலே ராட்சதர்கள் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. அந்த ராட்சதர்கள் நம்ம தாவீதோடைய காலத்தில் தான் முற்றிலுமாய் அழிக்கப்படுகிறார்கள். நீங்கள் அந்த கதையெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. அப்போ இந்த கீழ்ப்படியாத ஆவிகள், கர்த்தர் சொல்லியிருந்திருக்கிறாரு பெண்களோட சேர்ந்து நீ ராட்சதர்களை பெறக்கூடாது அப்படி சொல்லியிருந்திருக்கிறாரு. ஆனால் இந்த ஆவிகள் அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அப்போ இது நமக்கு புரியணும். இயேசு என்ன செய்கிறாரு? ஏண்டா பிசாசு கூட்டங்களே, மனுஷனே இல்லாமல் ஆக்கி எல்லாத்தையும் ராட்சதர்களாக்கி ஆதாமுடைய சந்தையில் நான் பிறக்கக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளவு வேலை பார்த்தீங்க.
அதையெல்லாம் தாண்டி வந்துட்டேன்டா. வந்து சிலுவைக்கு போய் சிலுவையிலே மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரத்தை செஞ்சு மரித்தேன். மனிதனுடைய பாவங்களுக்காக பரிகாரம் செய்ய முடியாது, மரித்தேன். இப்பொழுது அந்த ஆவியிலே நான் இங்கே வந்திருக்கேன். முதலாவது அவர் எங்கே போயிருந்தாராம்? பரதேசு. அங்கே போய் அங்கே ஒரு மனுஷன் இருக்கான், இந்த உடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்து கொள்ளும்னு சொன்னால் அங்கே போனார். அங்கே போய் அங்கே ஆபிரகாமுடைய மடி, அந்த லாசரு அவங்களாம் தேற்றப்பட்ட அந்த இடம், அங்கே போனார். அது நமக்கு தெரியுது. ரெண்டாவது, இந்த காவலில் உள்ள ஆவிகள்கிட்ட போய், ஏன்டா நான் வரவே கூடாது, மனுஷோடைய ரட்சிப்பே வரக்கூடாதுன்னு நீங்கள் எம்பிட்டு வேலை பார்த்தீங்க, தாண்டி வந்துட்டேன்டா அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்தார். அது சுவிசேஷ அறிவிக்கலை, அந்த ஆவிகளுக்கு போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார்னு போட்டோன்னே நம்ம சுவிசேஷ அறிவிக்கிறதா நம்ம நினச்சிக்கிறோம். அப்படி அல்ல, தாண்டி வந்து விட்டேன் அப்படி சொல்கிறாரு. அப்போ மூன்றாவது எங்கே போனார்? அந்த ஐஸ்வர்யான்னு வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தானே, அங்கே போய் 3 நாள் அந்த நரக வேதனை, சிலுவை பாடுகளை மட்டும்தான் நம்ம பொதுவாக சொல்லுவோம். ஆனால் 3 நாட்கள் அவர் நரகத்தில் அந்த வேதனையை அனுபவித்திருந்திருக்கிறார். நரகத்தின் வேதனை ருசி பார்த்தார் அப்படி சொல்லலாம். ஆனால் 3ஆம் நாள் பிதாவாகிய தேவன் வந்தார். என்னுடைய குமாரனா இயேசு உலகத்தாருடைய பாவங்களை தன் மேலே ஏற்றுக்கொண்டு அந்த பாவங்களுக்கு பரிகாரம் செய்தாரே ஒழிய அவர் தான் பாவம் செய்யவில்லை. ஆதலால் அவர் தொடர்ந்து நரகத்தில் இருப்பது நியாயம் அல்ல என்று சொல்லிக்கொண்டு 3ஆம் நாள் வந்து அவர் உயிரோட எழுப்பினார். அப்போ இந்த பாதாளத்தில் இந்த ஆவிகள்கிட்ட போய் வந்துட்டேன் வந்து பார்த்தியா, அதெல்லாம் தாண்டி வந்துட்டேன்டா, எத்தனை தடைகளை போட்டீங்க நீங்கள், தாண்டி வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அந்த சோதம் கொமாராவை பற்றி நீங்கள் வாசிக்கிறீங்க, மற்ற அநேக இடங்களில் தேவன் நியாயத்தீர்ப்பை செலுத்தினாருன்னெலாம் நீங்கள் வாசிப்பீங்க. ஆனால் அந்த நோவா காலத்தில் உண்டான ஒரு பெரிய அந்த வெள்ளமும் அதில் அந்த மனிதர்களே இல்லாதபடி அழிக்கப்படுகிற அந்த சூழ்நிலையும் மிகவும் விசேஷமானவைகள். அந்த விசேஷமான காரியத்தில் இந்த பிசாசுகள்லாம் சேர்ந்து மணிக்குளத்தை அழிக்க வேண்டும் என்று நினைத்தபடியால் அதை விசேஷமாக சொல்லிட்டு இந்த ஆவிகள்கிட்ட போய் சொல்கிறாரு, வந்துட்டேன், மனுஷோடைய பாவங்களுக்கு பரிகாரத்தை செய்து முடித்து விட்டேன் அப்படி சொல்லி டிக்ளேர் பண்ணுறாரு. அறிவித்தார், டிக்ளேர் பண்ணார். இதோட கூட சேர்ந்து இப்போ இன்னும் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லணும். கொலோசையர் 2வது அதிகாரம், கொலோசையர் 2வது அதிகாரம் 14 15 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 13 சேர்த்து வாசிக்கலாம். உங்கள் பாவங்களினாலும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து, உங்களுக்கு மன்னிக்கிறதெல்லாம் மன்னிச்சிட்டேன்றார். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சிலுவை காட்சியை பார்க்குற போது அவர் அந்த 7 வார்த்தைகளை சொன்னபோது பாவம் பரிதாபமாக அடிபட்டு இப்படி சாகுறாரே அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் எல்லாரும் புலம்புகிறதும், அவர் போகும்போதே எருசலேம் குமார்த்திகளெல்லாம் புலம்புனதையும் நீங்கள் பார்க்குறீங்க. கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்கு அங்கே பிள்ளைகளுக்கு ஆளுங்கன்றாரு. அந்த சிலுவை தான் இயேசுவுக்கு பெரிய சோதனை. கூடுமான இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும்னு கேட்குறாரு. ஆனால் பிதா சொல்லிட்டாரு, நம்ம ஏற்கனவே பேசி தீர்மானித்தபடி நீங்கள் சிலுவைக்கு போய் தான் ஆகணும், பாவங்களுக்கு பரிகாரம் செய்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த ஒரு ஜெபம் மாத்திரம் பிதாவான தேவன் கேட்க மாட்டேன்ட்டாரு. அந்த ஜெபத்துக்கு அவர் ஆமாம் சரி சரின்னு பதில் கொடுத்துருந்தாருன்னா நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம்
நடந்திருக்காது. அப்போ நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு வாய்ப்பும் கிடையாது. நம்ம நரகம்தான் கட்டாயம் போயாகணும். நம்மை நரகத்திலிருந்து தப்பு வைக்கிறதுக்காக தான் இயேசுவானவர் நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய சிலுவைக்கு போனார். சிலுவையில் என்ன நடந்தது? நம்ம நினைக்கிறோம் பாவப்பட்டு தொங்குறாருங்க, எப்படியோ நேரமானா சரி அமைதியாக தாக்கு பிடிச்சி அப்படியே போயிடலாம் அப்படின்னு நினச்சி அவர் நேரத்தை ஓட்டிட்டாரு அப்படின்னு ஒருவேளை நீங்கள் நினச்சிங்கன்னா அது எவ்வளவு தப்புன்னு இந்த 2 வசனத்தில் பார்க்குறோம். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து, அந்த கையெழுத்து என்னது? 10 கட்டளைகள். அந்த எத்தனை கட்டளையோ அத்தனை கட்டளையும் மனுஷன் மீறுறான். உன் தேவனாய கர்த்தர் நானே, என்னேன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம்னா வேற தேவர்கள்ட்ட போறேன்றான். விக்கிரகத்தை செய்யாத, அதை நமஸ்கரிக்காத, அதை சேவிக்காதேன்னா அப்படியெல்லாம் செஞ்சால் எனக்கு நான் எரிச்சொல்ல தேவனாக இருக்கேன், 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் நான் நியாயத்தீர்ப்பு செலுத்திடுவேன் அப்படி சொன்னால் அவன் விக்கிரகத்தை செய்கிறான். ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாகன்னா அன்னைக்கு தான் கல்யாணம். அவன் ஒருத்தன் வைக்கிறான், காது குத்து வைக்கிறான். அவனை கேட்டால் எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தாங்க லீவு, ஆனால் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் கர்த்தரை ஆராதிக்கிற கர்த்தர் கேட்ட பரிசுத்த ஓய்வு நாள். அதனால் இதை விட்டு அங்கே ஓடுறேன்னா பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாகன்னா அது செய்ய மாட்டேன்றான். கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்க எதையாவது செஞ்சு கர்த்தருடைய பேரை கெடுத்து விடுறான். வாக்கு தத்தமுள்ள முதலாவது கற்பனைன்னு என்ன போட்டிருக்கு? நீ நன்றாக இருப்பதும் பூமியிலே ஒரு 4 நாள் நீடித்திருக்கவும் உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயா. அதை செய்கிறவங்க ரொம்ப கொஞ்சம் பேர். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தகப்பனையும் தாயையும் திட்டுறது, இது செய்ய மாட்டேன்றது, அந்த வயதான காலத்தில் அவங்க கவனிக்காமல் போகிறது, இதெல்லாம் நடக்குது. கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சொல்லாதிருப்பாயாக, திருட வேற என்னது ஈச்சியாதிருப்பாயாக, அதெல்லாம் செய்கிறான். அப்போ இந்த 10 கற்பனைகள் தான் இவர்களுடைய பாவங்களை அதிகமாக்கிருச்சு. ஒரே ஒரு கற்பனைக்கு கீழ்ப்படிய மாட்டேன்ட்டான். அந்த பழத்தை சாப்பிடாதேன்னா என்ன சொன்னாலும் மீறுகிற ஒரு புத்தி. அது ஒரு கற்பனை இருந்தப்போ அதை மீறினா 10 கற்பனை வந்துச்சு. 10 கற்பனையை மீறி 10 பாவங்களை செய்கிறான். பார்த்தாரு, இந்த கற்பனைகள் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த 10 கற்பனைகளையும் எடுத்து சிலுவையிலே நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நமக்கு நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து, அதான் அந்த 10 கற்பனையை நமக்கு வேண்டான்னு அப்படி கர்த்தர் சொல்கிறாருன்னு சொல்கிறான். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். உங்களுக்கு தெரியும், 6ஆம் மணி வேளை முதல் 9ஆம் மணி வேளை வரைக்கும் அங்கே அந்தகாரம் சூழ்ந்ததுன்னா உலகத்திலிருந்த எல்லா பிசாசு கூட்டங்களும் அன்றைக்கு அந்த கொல்கதா மலையில் இயேசு சிலுவையிலே தொங்கி கொண்டிருந்த போது எல்லா பிசாசுகளும் சேர்ந்து அதை போட்டு ஒரு அலட்டி, இது எனக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியல, இதுக்கு மேலே என்னால் தாக்கு பிடிக்க முடியல, நான் சிலுவையில் இருந்து இறங்குறேன் அப்படின்னு இறங்க வச்சிடலாமா? அந்த பிசாசு அப்படி போராடுறான். நீ இறங்கி வாப்ப நாங்கள் விசுவாசிக்கிறோம்ங்கிறான். அநேகரை ரட்சித்தான், தன்னைத்தானே ரட்சித்து கொள்ள திராணி இல்லைன்னு சொல்கிறான். பேசி அவர் கீழே இறங்க வைக்கிறதுக்கு ஆணி எப்படிங்கிட்டு இறங்கு, என்னத்துக்கு அங்கே இருக்கிற, எவ்வளவோ சொல்லி அவரை இறங்க வைக்க ட்ரை பண்ணுறான். அப்படி இறங்கிட்டா ரட்சிப்பு கேட்ட கிரியை நிறைவேறாது. நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்கிற வேலை நிறைவேறாது. அது என்னமோ பண்ணி அவரை இறக்கணும். அந்தகாரம் சூழ்ந்தது. அந்த 6ஆம் மணி வேளை முதல் 9ஆம் மணி வேளை வரைக்கும் அப்போ எல்லா பிசாசும் அங்கே போய் அவர் அலட்டி, இதுக்கு மேலே தாங்களே நீ இறங்கி போகலான்னு அப்படி எண்ணங்களை கொடுக்கறது. ஆனால் கடைசியில் முடிந்ததுன்னு சொன்னாருன்னு நம்ம எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லிட்டாரு. இப்படி இந்த இதில் நம்ம பேசி முடிச்சிட்டோம். ஆனால் அவர் எப்படி அதை சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? சிலுவையில் இருந்தபோது பிதாவை பார்த்து
முடிந்தது, முடிச்சிட்டேன், ஜெயிச்சிட்டேன், நீர் கொடுத்த வேலையை செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்ப்பரிப்போட கூட அவர் சொன்னதை நீங்கள் நினைத்து பார்க்கணும். முடிந்ததுங்கிறத முடிந்தது அப்படின்னு வாசிக்கலாம், முடித்து விட்டேன் அப்படின்னு வாசிக்கலாம். அங்கே நடந்தது ஒரு பெரிய ஜெயம் எடுத்த ஒரு வேலை. அதுதான் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அப்போ இதை நினைத்து பாருங்கள். இயேசுவானவர் ஏதோ அடங்கி கீழ்ப்படிஞ்ச அமைதியாக பவ்யமாக அப்படி மட்டும் இருக்கலை, அப்படி இருந்ததும் இருக்குது. இப்போ தான் கேட்டிங்களே, சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேங்கிறதையும் கேட்டீங்க. எங்கே ஏசாயா 42 அவர் எப்பெல்லாம் அமைதியாக இருக்கணுமோ இருந்தார். ஏசாயா 42 இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே, என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். அங்கே இயேசு 63வது அதிகாரத்தில் சொல்கிறப்ப எப்படி இருக்கும்? கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் அப்படின்னு அவர் சொல்கிறது போல இருக்கும். இங்கே என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன்னு பிதாவானவர் சொல்கிறதாக இருக்குது. அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அவர் கூக்கலிடவும் மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார். அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்த மட்டும் இலக்கரிப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை. அவருடைய வேதத்துக்கு தீவுகள் அவர் இலக்கரிச்சு போகிறதில்ல, பதற இப்படி ஆயிப்போச்சே 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 அப்படின்னு பதறலை, ஸ்டெடியாக நின்னதை பற்றி பேசியிருக்கு. சாந்தம் மனத்தாழ்மையுமா. யாரையும் நான் திட்ட மாட்டேன். என்னை சிலுவையில் ஏற்றி விட்டப்ப நான் இறங்கி வருவேன், நான் ஜெயிச்சு வருவேன்ல, உங்களை என்ன செய்கிறேன்னு பாருடா அப்படின்னு பயமுறுத்தவும் இல்லை என்று எழுதியிருக்கிறது. அப்போ அமைதியாக எந்த இடத்துல காரியம் சாதிக்கும்படி எதுவும் பேசாமல் இருக்கணுமோ, எரிகோ கோட்டை முன்னாடி ஒன்றும் பேசாமல் இருந்தாங்கன்னு எழுதியிருக்கு. பேசினா தப்பாக பேசிடுவான்னு சொல்லி தான் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார். அதுபோல் இந்த நம்முடைய இந்த வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களில் நாம் ஏதோ பேசக்கூடாது. பேசினா சண்டை வந்துடும். சண்டை போட்டுட்டு பின்னாடி நீங்கள் தான் வருத்தப்படுவீங்க. ஏன்னா அப்படி நான் வருத்தப்பட்டிருக்கேன். சண்டை போடக்கூடாது அது முதல்ல தெரியுது. பிசாசு தியா இந்த ஆள் எப்படி பேசுகிறா பத்தியா, இவங்க எப்படி பேசுகிறாங்க பத்தியா அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட சாவி கொடுக்குறான். நமக்கு ஆத்திரம் வருது. கடைசி காரணம் இல்லாமல் சண்டை போட்டுருவோம். சண்டை போட்டு ஏன்டா சண்டை போட்டோம்னா அப்புறம் 2 நாளைக்கு உட்காந்து அழுகிறது. ஏன்னா அந்த இடத்துல அமைதியாக இருந்திருந்தா ஆவிக்குரிய ரீதியில் நீங்கள் ஜெயம் எடுத்திருப்பீங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணியிருப்பார். எப்பெல்லாம் பேசக்கூடாது. இயேசு பேசலை, அமைதியாக இருந்தார், சாந்தம் மனத்தாழ்மையமாக இருந்தேன்னாரு. கடைசிக்கு காட்டி கொடுத்த யூதாசே பார்த்து சிநேகிதனே அப்படி தான் சொன்னார். நம்மெல்லாம் எத்தனை பேர் அப்படி சொல்லிடுறோம்னு நினைக்கிறீங்க? ஸ்தேவான் என்ன பண்ணானா, இந்த பாத்தவர்கள் மேல் சுமத்தாதிரும் அப்படின்னு வேற சொல்லிட்டு போயிட்டான். அப்போ அபிஷேகத்தில் நிறைஞ்சிருந்தா இயேசுவை போல் நீங்களும் நானும் செயல்பட்டுருவோம். அந்த அபிஷேகத்தில் நிரம்பலைன்னா நம்ம சண்டை தான் போடுவோம். மாம்சத்தின் கிரியைகளாவன அதெல்லாம் கோபம், ஆத்திரம், வைராக்கியம் என்னெல்லாமோ போட்டிருக்கா. அந்த மாம்சத்தின் கிரியைகள் நமக்குள்ளே வேலை பார்த்துருது. அபிஷேகத்தில் நிரம்பி இருந்தால் இந்த மாம்ச கிரியைகளை நாமளே அழிச்சிட்றோம். அபிஷேகத்தில் நிரம்பலைன்னா சண்டையை போட்டு பிரச்சனையை கிளப்பி இல்லாத பிரச்சனையை உண்டாக்கிடுறோம். ஆசீர்வாதம் வர வேண்டிய ஆசீர்வாதம் வராமல் போயிடுது. அப்போ எங்கே சண்டை போடக்கூடாதோ, பேசக்கூடாதோ, சத்தத்தை உயர்த்தக்கூடாதோ அந்த இடத்துல அப்படி இருக்கணும். ஆனால் இங்கே இவர் சொல்கிறாரு,
ஜெயம் எடுத்தேன், முடித்து விட்டேன், நீர் எனக்கு கொடுத்த வேலையை செய்து முடித்து விட்டேன், பிசாசை தோற்கடித்து விட்டேன், பாவத்துக்கு பரிகாரம் செய்து முடித்து விட்டேன் அப்படின்னு சொல்லி அர்ப்பணிப்போடு கூட பேசுகிறதை நீங்கள் அப்படி பார்க்கணும். அப்படி பார்க்கறதுங்கிறது ஒன்று. அப்புறம் ஏற்கனவே போன வாரம் கவனித்தோம், மத்தேயு சுவிசேஷம் 11வது அதிகாரத்தில் 12வது வசனம், யோவான் ஸ்நானன் காலம் முதல் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுகிறார்கள். யோவான் ஸ்நான காலம் முதல்னா அந்த டைம்லேருந்து அதுக்கப்புறம் பின்னாடியே இயேசு வந்துடுறார். பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, அதை பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுகிறார்கள். தேவனுடைய ராஜ்யம் இங்கிட்டு பிசாசுடைய ராஜ்யம். நாம் கிறிஸ்துவுக்குள்ள திடன் கொண்டு எழும்பி எப்படி இயேசு அந்த பிசாசுகளை துரத்தினாரோ, அந்த வியாதியஸ்தர்களை சுத்தமாக்கினாரோ, அதுபோல் நாம் ஆக்டிவாக இருந்து செயல்படக்கூடிய ஒரு காலத்தை குறித்து பேசுகிறது. ஏதோ சோமாக்க ஆண்டவரே, கெஞ்சி மன்றாடுகிறேன் ஆண்டவரே, உபவாசம் பண்ணுகிறேன் ஆண்டவரே, இந்த மாதிரி தாழ்மை அல்ல. நீங்கள் தாழ்மையாக இருக்கிறதுனால பரிசுத்தாவியில் நிரம்புவீங்களே, அந்த பரிசுத்தாவின் பலத்தோடு கூட நீங்கள் வியாதியை நீக்கிறத பற்றி, பிசாசுகளை துரத்துக்கிறத பற்றி அப்படி எழுதியிருக்கு. எங்கள் மார்க்கு 16வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து சில வசனங்களை பார்த்துடலாமா? மார்க்கு 16வது அதிகாரம் 15 முதல். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும். நீங்கள்லாம் நானும் விசுவாசிக்கதானா? அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் நடக்குமா? நடக்குதா? நடக்க வச்சிடலாமா? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், அந்நிய பாஷை பேசுவாங்க, சர்ப்பங்களை எடுப்பார்கள். அதாவது செய்வனெல்லாம் பண்ணிவிட்டா ஏவிப்பட்டிருந்தானே அதெல்லாம் கேன்சல் பண்ணிடு. சர்ப்பங்களை எடுப்பார்கள். சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களோட கூட பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தாரா? அதுக்கு ஒரு வசனம் இங்கே இருக்குது. அடுத்த வசனத்தை கவனிங்க. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். இவங்க எங்கெல்லாம் போய் சுவிசேஷத்தை அறிவித்தாங்களோ அங்கேயெல்லாம் இவர்கள் பேசிய வசனத்தை கர்த்தர் உறுதிப்படுத்தினார். அவங்க ஏதோ சுகமாக்க போகிறாங்க, சுகமாகுது. பிசாசை விரட்டுறாங்க, பிசாசு ஓடுது. அந்த மத்தேயு 10வது அதிகாரத்திலேயே எப்படி ஊழியத்தை செய்யணும்னு அங்கே சொல்லியிருந்தார். அதை நான் வாசித்து காட்டுறேன். மத்தேயு 10ல் 7 போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள், வியாதி உள்ளவர்களை சுஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். அப்படி சொல்லிட்டாரு. அப்போ சுகமாக்க சொல்கிறாரு, அந்த பிசாசுகளை துரத்த சொல்கிறாரு, சுவிசேஷத்தை பிரசங்கிச்சா அவன் ரட்சிக்கப்படுவான், அதுக்கான பிரசங்கத்தை பண்ணுன்றாரு. அப்போ இந்த வேலை தான் கர்த்தர் நமக்கு கொடுத்தாரு. இந்த வேலையை நாம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். நம்மெல்லாம் செஞ்சிட முடியுங்களா அப்படின்னு ஒரு வேளை உங்களுக்கு சந்தேகம் வந்தால் எங்கே பெறட்டுங்க பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம், யோவான் எழுதிய சுவிசேஷம் 14வது அதிகாரம் 12வது வசனம். நம்மெல்லாம் செஞ்சுருவோங்களா, முடியுங்களா அப்படின்னா அது சொல்கிறாரு. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலாம் பெரிய கிரியைகளையும் செய்வான். இப்போ நீங்களும் நானும் அவர்கிட்ட விசுவாசிக்கிறோமா?
அப்போ என்னதான் நடக்குமா? என்னதான் நடக்குமா? அவர் செய்த கிரியைகள், அவர் எப்படி பிசாசுகளை துரத்தினாரோ, எப்படி வியாதியஸ்களை சொஸ்தமாக்கினாரோ, அது நம்முடைய வாழ்க்கையில் நடக்க போகிறது. துரத்தினார், நம்ம அதை விட அது பெரிய காரியங்களையும் செய்வோம்னு சொல்கிறாரு. அப்போ சுவிசேஷம் அறிவிக்க போகும்போது வியாதியஸ்த சுகமாகிறதும் பிசாசுகள் ஓடுறதும் சாதாரணமாக நடக்க வேண்டிய வேலை. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. நம்ம ஸ்டார்ட் பண்ணால் நடக்குமா? நடக்குங்களா? நம்மக்கிட்ட ஒரு இனர்ஷியாக இருக்குது. அப்படியே உட்கார்ந்த இடத்துல நகராமல் அப்படியே அமர்ந்து அப்படியே இருக்கக்கூடிய மனநிலை. நம்ம போய் எதுவும் செஞ்சால் நடக்குங்களா? நீங்கள் தைரியம் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள். நீங்கள் போய் வியாதிஸ்தர்கள் மேலே கைகளை வைங்க. நீண்ட நேரம் ஜெபம் பண்ணாதீங்க. நீண்ட நேரம் ஜெபமெல்லாம் வீட்டிலே பண்ணியிருக்கணும். உங்களுக்குள்ள ஒரு தைரியம் இருக்கும். அந்த தைரியத்தில் வா உனக்காக ஜெபம் பண்ணுறேன்னு இயேசுவின் நாமத்தினால சுகமாகு. என்னன்னு? வார ஆண்டவரே, சீக்கிரம் வார ஆண்டவரே, கெஞ்சற ஆண்டவரே, இவ்வளோ நேரம் காத்திருக்கேன் ஆண்டவர். இந்த ஜெபமே ஆகாது. ஆனால் நம்ம ஆளுக்கு என்ன பண்ணுறோம்? போய் அங்கே தான் அந்த ஜெபத்தை இங்கே தான் ஆரம்பிக்கிறோம். இந்த ஜெபம் எங்கே நம்ம பண்ணியிருக்கணும்? நம்ம வீட்டில் ஜெபம் பண்ணியிருக்கணும். வீட்டில் ஜெபம் பண்ணி இருதயத்தை ஒரு தைரியமாக, திடனாக, ஒரு பலமுள்ளதாக வச்சுருந்தோம்னா, அதான் எழுதியிருக்கேன், பரிசுத்த ஆவியிலே உள்ளான மனுஷன்லே பலன் கொண்டு. அப்போ வீட்டில் ஜெபம் பண்ணி டெய்லி ப்ரேயரில் நம்ம சமாதானமாக திருப்தி ஆகிற அளவுக்கு ஒரு ஜெபம் பண்ணிட்டோம்னா, நீங்கள் மற்ற இடத்துல போகும்போது அங்கே வியாதியஸ்தலை பார்க்குற போது, வியாதியே இயேசுவின் நாமத்தினால இவனை விட்டு மறைந்து போ, இந்த பிள்ளையை விட்டு மறைந்து போ அப்படின்னு நீங்கள் சொல்கிறதான் சொல்லணுமே ஒழிய, அங்கே போய் ஜெபமே நீண்ட ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, ஜெபமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு அங்கே லாசருடைய கல்லறையில் முன்னாடி போய் ஜெபம் பண்ணிவிட்டு என்ன சொன்னாராம்? நான் இவங்களுக்காக தெரியட்டுங்கிறதுக்காக ஜெபம் பண்ணேன். இல்லாட்டியும் நீர் என்னுடைய ஜெபத்துக்கு நீர் எப்பொழுதும் செவி கொடுக்குறீர் என்று நான் அறிவேன். ஆகில இவங்களுக்காக இந்த ஜெபத்தை பண்ணுறேன்னாரு. அப்போ ஒருவேளை அந்த ஜெபத்தை நீங்கள் அங்கே இருக்கவங்களுக்காக ஜெபம் பண்ணால் அது ஒரு சுருக்கமான ஜெபமாக இருக்கணும். வேறு ரொம்ப போனால் ஒரு நிமிஷம், ஆண்டவரே இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்காங்க, நீர் வந்து இவங்களை சுகமாக்கணும்னு சொல்லிவிட்டு, இயேசுவின் நாமத்தினாலே வியாதியே மறைந்து போ, பிசாசே இந்த பிள்ளையை விட்டு இவனை விட்டு நீ வெளியே போ, இயேசுவின் நாமத்தினால கட்டளை இடுறேன். நீங்கள் அதை தான் சொல்லணுமே ஒழிய கெஞ்சி மண்டாடி ஜெபம் பண்ணிட்டு சுகமாகட்டும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு போகக்கூடாது. ஏன்னா சுகமே ஆகாது. பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுகிறார்கள். உங்களுக்கு நல்லா தெரியும், இயேசு ஒரு முறை அந்த லேகியோன் பிசாசு பிடித்தவன்ட்ட இருக்க அந்த பிசாசெல்லாம் போக சொன்னார். அது போக மாட்டேன்னு மக்கர் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு, போகலை. இவர் தொடர்ந்து போகிறார். போகிற வழியில் இந்த பிசாசு கூட்டமெல்லாம் பார்க்குது, இந்த இயேசுனார் வர்றாரு, கூட அந்த சீசர்களும் வர்றாங்க. அவங்க வந்தாங்கன்னா நம்மளை எல்லாரையும் விட்டு விரட்டி விட்டுருவாங்க. அதனால் அங்கேயே அந்த சமுத்திரத்திலேயே கடல் கொந்தளிக்க, காற்றடிக்க, அதிலே அந்த படகு மூழ்கி அவங்கெல்லாம் அங்கேயே சாகட்டும் ஏற்பாடு பண்ணலான்னு சொல்லி அங்கே காற்றடிக்க வச்சு, கடலை கொந்தளிக்க வச்சு, படகு மூழ்கிருமோன்னு சொல்லி, இந்த யார் மீன் பிடிக்கிறவங்கெல்லாம் பயந்து போய், நாங்கள் மரித்து போகிறது உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு போய் இவங்க கேட்க, அப்போ அவ்வளோ பயங்கரமாக காற்றடிச்சிருக்குது. ஆனால் இயேசுவானவர் எழுந்தார், காற்றை இறையாதே அமைதலார். சீஷர்கள்லாம் பார்க்குறாங்க, என்னது காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே, காற்றே இறையாதே கடலை அமைதலாறு. இந்த சீஷர்கள் என்னதான் சொல்லி இருந்திருக்கணும்? இவங்க எழுந்த காற்றே இறையாதே கடலே அமைதலாறு அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அவர் என்ன பண்ணார்? விசுவாசம் இல்லாதவர்களே, அற்ப விசுவாசிகளே, இப்படி என்னத்தையும் சொல்லிட்டு இவங்களை இப்படி ஒரு டோஸ் விடுறாரு. அற்ப விசுவாசிகளே, காற்றை இறையாதே கடலை அமைதலா, அவ்வளோதான், அமைதியாயிடுச்சு. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட, உங்களுடைய வாழ்க்கை படகுலே கடல் கொந்தளிக்கிறதா, காற்று அடிக்கிறதா? காற்றை இறையாதே. நீங்கள் சொல்லணும், கெஞ்சி மண்டாடி ஜெபம் பண்ணக்கூடாது.
அந்த ஜெபமெல்லாம் வீட்டிலே பண்ணிடணும். ஆண்டவரே, என்னை நான் கர்த்தருக்கு ஒப்படைச்சிருக்கிறேன், நான் கர்த்தருக்கு பரிசுத்தம், கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் நான் பேசுவேன், பிசாசுடைய வார்த்தைகளை, பிற்போக்கான வார்த்தைகளை, பாவத்துக்கேற்ற வார்த்தைகளை நான் பேச மாட்டேன், தேவனோட கூட இசைந்து நான் பேசுவேன். நான் உம்முடைய வார்த்தைகளை பேசுவதற்கு நான் என்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ராஜ்யத்தை நிலைநாட்ட என்னுடைய வாழ்க்கையிலே போராடுகிற அந்த பிசாசுகளையும் அந்த வியாதிகளையும் நான் எதிர்த்து நிற்கிறேன். நான் எதிர்த்து நின்னா ஓடி போவோம்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நான் எதிர்த்து நிற்கிறேன் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் பிசாசு எதுவும் வேலை செய்யாதபடிக்கு அதை தடுத்து விட்டு, அதை விரட்டி விட்டு, நாம் போகிற இடங்களில் அங்கே இருக்கிற பிசாசு அங்கேருந்து ஓடணும், அங்கே இருக்க வியாதி போகணும். அதற்காக தான் தேவனுடைய ஏஜெண்டாக நீங்கள் பூமியில் இருக்கீங்க. அவருடைய ஏஜெண்டாக நீங்கள் இருக்கிறதுனால தான் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், இதை விட பெரிய கிரியைகளையும் செய்வான்னு சொல்கிறாரு. நம்முடைய இனர்ஷியா, நம்ம உட்காந்து எந்திரிக்க மாட்டேன், நகர மாட்டேன்றான். நம்ம போனால் நடக்குமா, நடக்காது, அது எப்படி நடக்கும் அப்படி நமக்குள்ளேயே ஒரு அவிசுவாசத்தை வச்சுக்கிட்டு நம்ம போனால் நடக்கலைன்னா என்ன செய்யறது, அவங்களாம் நம்மளை ரொம்ப கேவலமாக நினைப்பாங்களே, அது என்னமோ நினச்சிட்டு போகிறான். போங்க, கர்த்தர் உங்கள்கிட்ட என்ன சொன்னாரோ அதை செஞ்சுருங்க. கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை செஞ்சுருங்க. அதுக்கப்புறம் அவர் பாடு, அவர் என்ன சொன்னாரோ அதை செஞ்சுருங்க. வியாதிஸ்தர்களை சொஸ்தமாக்குங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், அதை நீங்கள் செஞ்சுருங்க. பிசாசை விரட்டுங்க, எதிர்த்து நெல்லுங்கள், அவன் ஓடி போவான். இப்படியாக விசுவாசிகள் இப்படிப்பட்ட தேவனுடைய சமூகத்தில் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருந்து எங்கே சண்டை போடக்கூடாதோ அங்கே சண்டை போடாமல் இருந்துக்கிட்டு பரிசுத்த ஆவியிலே நிரம்பி விசுவாசம் உள்ளவர்களாய் என்ன சொல்லுகிறோமோ அது நடக்கும் என்று அறிந்து அதை சொல்ல வேண்டும். எவனாவது இந்த மலையை பார்த்து நீ பேர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் போதும், சொன்னபடியே ஆகிறது. மலையை பார்த்து பேர்ந்து போனா போதும்ன்றாரு, மரத்தை பார்த்து பிடுங்கி கடலில் நட்டுக்கன்னா அது நட்டுக்குங்கிறார். மண்ணிலிருந்து மரத்தை பிடுங்கிறது கஷ்டம், அதை விட கஷ்டம் தண்ணியில் நட்டு வைக்கிறது, அது நடக்குங்கிறார். இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய நீங்கள் தகுதி உள்ளவர்கள். இயேசுவை ஏற்றுக்கிட்டீங்களா? நீங்கள் விசுவாசிக்க தானா? விசுவாசிக்கிறவர்கள் நடக்க அடையாளங்களா நீங்கள் தானா? உங்கள் வாழ்க்கையில் நடக்குமா? செய்யலாமா? தைரியம் கொள்ளலாமா? திடன் கொள்ளலாமா? இயேசுவின் நாமத்தினால இங்கே உனக்கு சுகம் உண்டாக கிடவது சொல்லலாமா? சொல்லணும். நாம் செய்யலைன்னா அது செய்யப்படாமலேயே போயிடும். ஏன்னா கர்த்தர் நேரடியாக செய்ய மாட்டார். அவர் என்ன சொல்கிறாரு? பல்கி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். நம்ம ஆண்டு கொள்ளலைன்னா அவன் நம்மளை ஆண்டுக்கிறான். இதானே நடக்குது. இப்போ வியாதியை போடுறான், சண்டையை போடுறான், குழப்பத்தை உண்டாக்குறான், குடும்பத்தை பிரச்சனையை உண்டு பண்ணுறான். எம்புடி பிரச்சனையோட வாழ்க்கையை வாழ வேண்டியிருக்கு. வேலைக்கு போகிற இடத்துல அங்கே எவ்வளவு சண்டை, எம்புடி பிரச்சனைகள். ஆனால் நீங்கள் இயேசுவின் நாமத்தினால இதை நான் கட்டுறேன். கட்டுவதற்கும் அவிழ்க்கிறதுக்கும் அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டது. ஆதாம் அவனுக்கு கொடுத்த அதிகாரத்தை ஏமாந்து விட்டுட்டான். ஆதால் இயேசு வந்தார், அந்த அதிகாரத்தை பிசாசுக்கிட்ட இருந்து பிடுங்கி சீஷர்கிட்ட பேசும்போது சொல்கிறாரு, இதோ பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு கொடுக்குறேன், அதிகாரத்தை கொடுக்குறேன். நீ கட்டினா அது கட்டப்பட்டிருக்கோம், நீ கட்டவிழ்த்தா அது கட்டவிழ்க்கப்பட்டிருக்கோம். நீ என்ன செய்கிறியோ அதை நான் செய்கிறேன். நான் செய்கிறத நீ செய்யணும்னு சொல்லலை, நீ என்ன செய்கிறியோ நான் அதை செய்கிறேங்கிறாரு. அப்படியானா ஆதாமுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதை அவன் ஏமாந்து விட்டுட்டான். இன்றைக்கு நீங்களும் நானும் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டவர்கள் நம்மளும் ஏமாந்து போகணுமா? நாம் ஆளுகை செய்யலைன்னா பிசாசு நம்மை ஆண்டு கொண்டு விடுவான். ஆதாமுடைய விஷயத்தில் அதான் நடந்தது. அவன் பிசாசு ஆண்டு கொண்டு அவனை துரத்துறதை விட்டுட்டு அதை கீழ்ப்படுத்தி அதை அடக்கி அவனை துரத்தி விட்டு அவனால் கெட்டுப்போன பூமியை பண்படுத்துறதை விட்டுட்டு இவன் போய் அவன் பேச்சை கேட்டு இவன்கிட்ட இருக்க அதிகாரத்தை அவன் பிடிங்கிட்டான். கடைசிக்கு அவன் ஆள்றான். பாவம் செய்யாமல் இருக்க முடியலை, அவனால் நல்ல காரியங்களை செய்ய முடியலை. நிர்பந்தமான மனுஷன் சொல்கிற மாதிரி அப்படி ஆயிட்டான். நாமும் கூட நமக்கு கொடுத்த அதிகாரத்தை எடுத்து நம்முடைய வாழ்க்கையிலே ஆளுகை செய்யாவிட்டால் பிசாசு நம்மளை ஆண்டுக்குருவான். விழித்து கொள்ளுவோமாக, நாம் எழும்பி பிரகாசிக்கலாம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரு.
நீங்களும் நானும் செய்யலைன்னா செய்யாமலேயே போயிடும். ஏன்னா வேற யாரும் இந்த வேலையை செய்வதற்கு கர்த்தர் அனுமதி கொடுக்கல, அதிகாரம் கொடுக்கல. இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள், சரீரத்தில் இருக்கிறவர்கள், இவர்கள் தான் செய்யணும். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு பேச ஆரம்பித்து 6 நாட்களில் அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு மனிதன்கிட்ட பூமியை ஆளக்கூடிய அதிகாரத்தை கொடுத்தவர் பாடு அது மாதிரி அவர் பேசவே இல்லை. பிறகு இயேசு வந்தார். அவர் சரீரத்தில் இருந்ததுனால அவர் அதிகாரத்தை செயல்படுத்தினார். சரீரத்தை விட்டு போனவுடனே இப்போ சரீரத்தில் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்ற நீங்கள் அதை செய்யணுன்றாரு. இயேசு பரிசுத்த ஆவியின் பலத்தினால தான் எல்லாம் செஞ்சார். இன்றைக்கு நீங்களும் நானும் அதே பரிசுத்த ஆவியை பெற்றவர்களாக இருக்கிறபடியாலே இந்த பயத்தையும் நடக்குமா நடக்காதாங்கிற அந்த அவிசுவாசத்தையும் தாண்டி எழும்புவோமாக. பிசாசை துரத்துங்க, ஓடும். உங்களுடைய வாழ்க்கையில் போராடுற பிசாசு கற்ற எண்ணுங்க, கட்டி போடுங்க, எதிர்த்து நில்லுங்க, அவன் ஓடி போவான்னு பைபிள் சொல்லுது. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நம்மாட்டில் போய் ஓட மாட்டேங்குது ஆண்டவரே அப்படின்னு சொன்னால் அவர் என்ன சொல்லுவாராம்? நான் என்ன சொன்னேன்? ஓடி போவோம்னு சொன்னேன். இல்லை ஓட மாட்டேங்குது, நான் என்ன சொன்னேன்? நான் சொன்னது நிற்குமா, நீ சொல்கிறது நிற்குமான்னு கேட்பார். நான் என்ன சொன்னேன்? ஓடி போகும். அப்போ இந்த இடத்துல உண்மையிலே பதில், இப்போ ஓட மாட்டேங்குதுன்னு சொல்கிற எல்லாருக்கும் கர்த்தர் கொடுக்குற பதில் என்ன? நான் என்ன சொன்னேன்? அந்த வார்த்தை நிலை நிற்குமா நிற்காதா? அவருடைய வார்த்தை நிற்கும். அவருடைய வார்த்தை தான் நிற்கும். அவருடைய வார்த்தை தான் ஜெயிக்கும். கடைசியில் நம்ம முடியலைன்னு சொல்லி நம்ம ஏமாந்து தான் போகலாமே ஒழிய அவருடைய வார்த்தை நிற்கும். யார் துணிந்து தைரியமாய் இந்த வார்த்தையின்படி நான் செயல்படுகிறேன், பிசாசை எதிர்த்து நிற்கிறேன், வியாதிகளை நீக்குகிறேன் அப்படி சொல்லி யார் திடன் கொள்ளுகிறீர்களோ, தைரியம் கொள்ளுகிறீர்களோ அவர்கள் மூலமாய் நடக்கட்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த திடனும் தைரியமும் எங்கே வருது? டெய்லி வீட்டில் உட்காந்து கொஞ்ச நேரம் அமர்ந்து ஜெபிக்கிறதுல இருக்கு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. அப்புறம் கர்த்தருக்கு காத்திருங்கள் என்ன சொல்றாரு? நீங்கள் அமர்ந்திருந்து நானே உட்காருன்றார். என்கிட்ட உட்காருன்றார். எங்கே போய் ஏன் உட்கார்ற? அங்கெல்லாம் போய் அங்கே காத்து கிடந்து, இங்கே காத்து கிடந்து, அங்கே காத்து கிடந்து. அதான் ஒரு போதவர் சொன்னார், இங்கே காத்திருந்தா அங்கே போய் காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. கர்த்தருக்கு காத்திருங்கள், ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் இருந்து ஜெபம் பண்ணலாம். நீங்கள் ஆளுகை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். யாராவது போதகர் வருவாங்களா, வரம்பெற்ற ஊழியர் வருவாங்களா அப்படி நினைக்கக்கூடாது. நீங்களே இந்த வேலையை செய்ய தகுதி உள்ளவர்களாய் கர்த்தர் உங்களை ஆக்கியிருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் வியாதியஸ்தர்களை சுகமாக்கவும், பிசாசுகளை துரத்தவும், சுவிசேஷத்தை அறிவிக்கவும் என்னை தெரிந்து கொண்டார். அதற்காக என்னை பரிசுத்த ஆவியிலே நிரப்பி அதிகாரத்தை என்னிடத்திலே கொடுத்திருக்கிறார். ஆதலால் அதன்படி நான் செயல்படுவேன். எல்லாம் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், கர்த்தர் கொடுத்த ஆளுகையை எடுத்துக்கொண்டு நாம் ஆளுகை செய்யாவிட்டால் பிசாசு நம்ம ஏதோ ஒரு விதத்தில் நம்மை ஆண்டுக்கிறான். நாம் ஆளுகை செய்யாவிட்டால் அவன் ஆண்டுக்கிறவான். சொல்லுவாங்க, பிள்ளைகளுக்கு நீங்கள் கர்த்தரை குறித்து போதிக்கலைன்னு உலகம் போதிச்சிடும். பிள்ளைகளுக்கு கர்த்தரை குறித்து நீங்கள் போதிக்கலைன்னா உலகம் அதோடைய காரியத்தை போதிச்சிடும். நீங்கள் இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை எடுத்து நீங்கள் ஆளுகை செய்யலைன்னா பிசாசு ஆண்டுக்கிறவான். ஆதலால் இப்பொழுது விழித்து கொள்ளலாம். பிசாசு நம்ம தாக்கிறதுக்கு முன்னாடி நாம் எழும்பிடலாம்.
நீங்கள் வெளிச்சமாக பிரகாசிக்கலாம். வெளிச்சம் வந்தவொடனே இருள் ஓடி போயிடும். கர்த்தருடைய பிரசன்னம் வந்தவொடனே பிசாசு ஓடி போயிடுவான். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் போகும் இடமெல்லாம் அங்கே ஜீவராசிகள் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். இந்த அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வல்லமை உங்களிடத்தில் இருக்கிறது. அபிஷேகம் இருக்கிறது. நீங்கள் போகும் இடமெல்லாம் அங்கே நுகங்கள் முறிக்கப்படும். ஜனங்கள் விடுதலையாவார்கள். சுவிசேஷத்தை கேட்பார்கள். ரட்சிக்கப்படுவார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. இதை நான் செய்வேன், இதை நான் செய்வேன். இனி சும்மா இருக்க மாட்டேன், பயப்பட மாட்டேன், அவிசுவாசத்தோடு இருக்க மாட்டேன். செயல்படுகிறேன், விசுவாசிக்கிறேன். வியாதிஸ்தர்களை சுஸ்தமாக்குவேன், பிசாசுகளை துரத்துவேன், கர்த்தருடைய கிரியைகளை நடப்பிப்பேன், சுவிசேஷத்தை அறிவிப்பேன். ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. எங்களுடைய பலத்தினால் அல்ல, ஆனால் உம்முடைய அபிஷேகம் தருகிறீர். உம்முடைய வல்லமை வருகிறது. எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே என்று நாங்கள் சொல்லுவோம். பவுல் சொன்னால், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நாங்கள் சொல்கிறோம், எங்களை பலப்படுத்துகிறீர். எங்களுக்கு செய்ய வேண்டி கொடுத்த எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு, பலன் உண்டு. நாங்கள் எழும்புகிறோம், உம்முடைய கிரியைகளை நடப்பிக்கிறோம், உம்முடைய ராஜ்யத்தை நிலைநாட்டுகிறோம், உம்முடைய ராஜ்யத்தை நிலைநாட்டுகிறோம், உம்முடைய ராஜ்யத்தை நிலைநாட்டுகிறோம். அதை பெரிதாக்குகிறோம், பிசாசுகளை துரத்துகிறோம், ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்துகிறோம். அல்லேலூயா. உம்முடைய கிரியைகளை நாங்கள் செய்வோம். உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்புவிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்திருக்கிறீர். தொடர்ந்து நாங்கள் இந்த ஆசீர்வாதத்தை பிடித்து கொள்ள, நாங்கள் எழும்பி பிரகாசிக்க, வியாதிஸ்தர்களை சுஸ்தமாக்க, பிசாசுகளை துரத்த, சுவிசேஷத்தை அறிவிக்க, அது மூலமாக ஆத்மாக்களை ரட்சிக்க கர்த்தர் எங்களோடு குடர்ந்து செயல்படுவீராக. எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மகிமைப்படுவீராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கூட என்றும் இருப்பதாக. ஓகே, பிரைஸ் தி லார்ட். தைரியமாக போவீங்களா? கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறாரா? உங்களை கொண்டு வியாதியஸ்களை சுஸ்தமாக்குவாரா? உங்களை கொண்டு பிசாசை துரத்துவாரா? உங்கள் மூலமாக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவாங்களா? எஸ், அப்படி நடக்க போகிறது. இன்றைக்கு ஆரம்பிக்கலாமா? டுடே வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம். கர்த்தர் நம்மை நடத்துவார். ஓகே.